அவனு சொன்னா ஒரு போனை போட்டு இவ்வளவு பேசுனா இவ்வளவு காசுன்னு சொல்றாங்க. அதுக்காக உயிர் பயம் இல்ல, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க மிரட்டுறாங்க, போனை போட்டு மிரட்டுறாங்க. பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல முகநூல் அட்டகத்திகள், முகநூல்ல மட்டும் ஆகா ஓகன்னு சொல்றாங்க. நாங்க கலப்போராளிகள். அவன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்தை அறுத்து இதுல ரோட்ல போடுவோம்னு சொன்னாங்க. சில காலி பசங்க அவரை கொலை செய்ய நோக்கத்தோடு கத்தி எடுத்துட்டு கத்தியை கழுத்துல வைக்கிறான். அவர் காரை ஒட்டச்சு அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். எப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு இயல்பான ஒரு இதுக்காக தான். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் 100%. இங்கே அனைத்து நிர்வாகிகளும் மக்களும் பொதுமக்களும் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அடிப்படையில் சில இடத்துல எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சில பேர் மிரட்டுவதாக ஒரு தகராறு பண்ண வருவதாக ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு தெரியாதுல்ல, கஞ்சா போட்டுட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கஞ்சா பாருங்க. நேற்று கூட திருமலையில் கஞ்சா போட்டு ஒரு கொலை நடந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு 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 மோசமான ஒரு சூழல். எப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் ஆத்தூருக்கு போறாரு. ஆத்தூர்ந்து வர்ற வழியில வாழப்பாடியில நின்று ஒரு டீ சாப்பிட்றாரு. அங்க வருகிற காலி பசங்க 4 பேரு அவரை இந்த மாதிரி எப்படின்னா என்ன அன்புமணி இது பண்றியா, வைத்திய எப்படின்னா இந்த மாதிரி இதுல எல்லாம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் காரை ஒட்டச்சு அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வராங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நேற்று இரவு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில கொள்கை விளக்கணையினுடைய துணை செயலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அங்க சில காலி பசங்க அவரை கொலை செய்ய நோக்கத்தோடு கத்தி எடுத்துட்டு கத்தியை கழுத்துல வைக்கிறான். உன்னடே நீ உன்னை கொல்லாம மட்டும் பண்ணா, ஏன்டா அன்புமணி எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எதுக்காக சொல்றேன், அதே மாதிரி ஆமா 16 சனிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் இவர் நம்ம பாட்டாளி முடிச்சு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரவுடி கூட்டம் தாக்குது. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கு கைது நடவடிக்கை இல்லை. அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தன் அவனும் ஒரு மாதிரி கசாமசான்னு எல்லாத்தையுமே ஐயாவை திட்டுறது, ஐயாவை கொலை செய்யறது, அதை பண்ண அவன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்தை அறுத்து இதுல ரோட்ல போடுவோம்னு சொன்னவன் அந்த ஆளு அவனும் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க பண்றது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்கள் 100% சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல உன்னை நான் எதுக்காக அனுப்பிச்சு விட்டேன்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பிச்சு விட்டேன். ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கூட சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நம்முடைய கட்சிக்காரங்க யாரும் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாதிரி எல்லாம் அவங்க மிரட்ட வந்தாலும் கூட அந்த மிரட்டலுக்கு யாரும் பயந்துகிட்டு இங்க காவல்துறைக்கு வரல, யாரும் நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரல. அதற்கு எதிர்கொண்டு எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட நான் எதுக்காகன்னா நீதியை நம்புகிறோம், காவல்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆக நடந்த அந்த 5-6 நிகழ்வுகள், அதே மாதிரி நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர் வீட்டு அங்க அந்த ஊருக்கு அந்த பசங்க சம்பந்தம் இல்லை, அவர் வீட்டுக்கிட்ட சில பேர் பட்டாசு வெடிக்கிறானுங்க வேணுன்னு. ஆத்தூர் கொத்தாம்பாடியில் அவர் வீட்டில் இருக்க வெடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா அது இன்னைக்கு 19 நைட்டு 10 மணிக்கு 18 நைட்டு 10 மணிக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வெட்டரன் போடுறது, குத்தரன் போடுறது, முகநூலில் போடுறது, இதில் வாட்ஸ்அப்பில் போடுறது, அது இன்னும் தனித்தனியான செய்திகள். நான் எதுக்காக சொல்றேன்னா
சட்டத்தை நீதி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நம்புகிற காரணத்தினால் அவரிடத்திலே வந்து புகார் தெரிவித்திருக்கிறோம். அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இளம் அதிகாரி, அவர் தெளிவாக சொல்லிருக்காரு. 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது நடந்துகிட்டு இருக்கிற செய்திகளை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் கேட்டேன், ஐயா அவர்களோடு இணைந்து பாட்டாளியம் உண்மையான பாட்டாளியம் கட்சிக்காரங்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் தப்பு நடக்குதா சொல்லுங்கன்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, உறுதியாக நீங்க எந்த தப்பு யாரும் எதுவும் பண்ணல, உங்களுடைய கட்சிக்காரங்க உங்களோடு இருக்கிற கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் அவங்க வந்து பண்றாங்க. அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். வாழப்பாடியில் செல்லும் முறையில் ஃபுட்டேஜ், இப்போ பூலாம்பட்டியில்னா இன்னைக்கு அதுக்கான உரிய ஃபுட்டேஜ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம நடராஜ் வீட்டுக்குன்னா எல்லாம். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, சட்டத்தை நம்புகிறோம், யாருக்கும் பயந்து இங்க வரல. மீண்டும் சொல்றோம், யாருக்கும் பயந்து நாங்க பாட்டாளி முடிச்சு சேர்ந்தவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகள் அரசியலிலே மூத்த அரசியல் தலைவர். மோடி, பாரத பிரதமர் மோடி அவர்களாலே பாராட்ட பெற்றவர். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களாலும், முன்னாள் முதலமைச்சர் அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் உரியவர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களாலே நெஞ்சம் நிறைந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற ஐயாவை புகழத்தக்கவர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவராக இருக்கிற ஐயா அவர்களோடு இருக்கிற நாங்கள் சட்டத்திற்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் 100% கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். 2 நாள்ல இல்ல 2 நாள்ல அவர் சொல்றார், தெளிவா சொல்றார், நான் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறோம், நியாயமா நடவடிக்கை மிக விரைவில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதான் சார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மேல ஏன்னா முதல் இன்னைக்கு தான் நான் சொல்லியிருக்கிறோம். நேற்று தான் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்திருக்கிறோம். அது தொடர்ந்து என்ன இன்னமும் தொடர்ந்து நடந்ததுன்னா அதுக்கு மாதிரி நாங்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும், வேற ஒண்ணும் இல்லை. உயிர் பயம் இல்ல, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க வந்து மிரட்டுறாங்க, போனை போட்டு மிரட்டுறாங்க. பயமெல்லாம் இல்ல, பயமெல்லாம் நான் இன்னைக்கும் தனியா தான் போறேன். ஆமா, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அவங்க முகநூல் அட்டகத்திகள், முகநூல்ல மட்டும் ஆகா ஓகன்னு சொல்றவங்க. நாங்க வந்து களப்போராளிகள் இங்க இருக்கிறவங்களாம். ஆமா, களப்போராளி. எதுக்காக வேண்டாம் கேஸ் கொடுக்காதன்னு ஒருத்தன் பேசுறது, ஒருத்தன் வந்து மிரட்டுறது, இது அது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். இப்ப இங்க இருக்கிற யாருமே, நான் தான் முதல் பத்திரிகையாளர் செஞ்சு கூடதே சொன்னேன், இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களோ யாருமே நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. எல்லாமே ஐயா அவர்கள் இயக்கத்தை உருவாக்கும் போது 1980, 85, 88, 89 காலத்திலிருந்து பாட்டாளி செல்லூர் இருக்காருன்னா, தொப்பா கொண்டு இருக்காருன்னா, அவங்களாம் 85 ஆண்டு காலத்துல அரசியலுக்கு வந்தவங்க. ஒட்டுமொத்தமா பாட்டி சார். இப்ப அவனுங்க வந்து ஒரு இதுல ஒரு தெரியாத நம்பர்ல நைட்ல போதை போட்டு பேசுறது, நீ எந்த நம்பர்னு அவனுக்கு என்ன தெரியும் பாவம். அவனுக்கு சொன்னா ஒரு போனை போட்டு இவ்வளவு பேசுனா இவ்வளவு காசுன்னு சொல்றாங்க, அதுக்காக பேசுறாங்க. அது என்ன அவனுடைய நன்றி சொல்றோம். போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்றோம், நம்பர் கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க.